அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அவங்க காசுலேருந்து கொடுக்கணும், இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே. நான் ஊழலுக்கு உடந்த போகாததுனால வந்துட்டு எங்களுக்கு அந்த ரெனியூவலே கொடுக்காம எங்களை ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருந்தாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸாகவே எனக்கு தெரியாமல் காசை சேகரித்து இந்த மந்திரிக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண வச்சுருக்கும்போது எனக்கு தெரிய வந்து நான் நீங்கள் இதுக்கு கொடுக்கணும், நானே கொடுக்குறேன் அந்த காசை, தேவையில்லை, இப்போ உங்களுக்கு உங்கள் படிப்பு கஷ்டப்படுறதுன்னா நானே கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஆள் வாங்கிட்டான் அந்த காசை. வாங்கிட்டு இந்த ஊழலை பற்றி நான் வந்து அந்த அம்மாக்கிட்ட சொல்ல போனேன். இந்த மாதிரி ஜெயலலிதா பீரியடில் இதெல்லாம் இந்த பிரச்சனையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இந்த இதெல்லாம் நடந்துட்டுருக்கோம். தேர் இஸ் நோ எவ்ரி இயர் ஜியோ, எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் போய் ஜியோ வாங்கணும். அப்போ இந்த பொம்பளை என்ன தெனாவட்டா திமிராக பேசுதுன்னா, அவ்வளோ திமிராக பேசுச்சு. என் கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து ப்ரெஸ்லேருந்து வந்திருந்தாங்க. பட் ஷி டிட்ன்ட் கம் தேர். அந்த அம்மா மேலே பார்க்கறதுக்கோ அதுக்கோ என்னோட வந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி திமிராக பேசும்போது என் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்து சொன்னாங்க, நீங்கள் யாரோட பேசுவீங்கன்னு தெரியுமா? அவங்களும் ஒரு கட்சி தலைவி. நான் வந்து அதை பெருசாக இது பண்ணிக்கல. அப்போ நான் சொன்னேன், விட்டுருமா, இவங்களோட எல்லாம் என்ன பேசுறதுக்கு இருக்குது, இவங்கெல்லாம் வந்து திமிர் பிடிச்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுன்னு சொல்லி. அப்போ வந்து அது அப்போ அந்த பொம்பளோட செக்ரட்டரிக்கு எனக்கு தெரியும். அங்கெல்லாம் அந்த அம்மா வந்து, ஐயோ மேடம் கோச்சிக்காதீங்க மேடம், கோச்சிக்காதீங்க. நான் சொன்னேன், இதில் என்ன கோச்சிக்கு இருக்குது,